மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல நீட் ஸ்டூடெண்ட்ஸ் 78 ஸ்டூடெண்ட் என்டிஏக்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இண்டோர் நீட் எக்ஸாம் சென்டர்ல நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிருச்சு, அதனால எங்களோட ஃபுல் எஃபிஷியன்சியோட எங்களால எழுத முடியல அப்படின்னு வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இதை ஏற்கனவே பல ஹியரிங் போயிருக்கு. அதுல வந்து இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கனா அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. சோ ஜட்ஜஸ் ரெண்டு தரப்பின் வாதத்தையும் கேட்டாங்க. அதுல என்டிஏ தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்லி இந்த நீட் சென்டர்ல தான் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 2 எடுத்த பையனும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி 600+ மார்க் எடுத்த 11 ஸ்டூடெண்ட்ஸும் அதுல தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இவங்க இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பா மித்த எல்லாராலையும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியும். அண்ட் பிராட் டே லைட்ல தான் எக்ஸாம் நடந்திருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு என்டிஏ தரப்புல வாதிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாளைக்கோ நாளை கழிச்சோ இல்ல சாட்டர்டே சண்டே போயிட்டு மண்டே அந்த மாதிரி வந்து ஃபைனல் இதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஏற்கனவே வந்து 22 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எழுதியிருக்காங்க. அதனால வந்து நீங்க நீட் ப்ராசஸையோ இல்ல வந்து கவுன்சிலிங் ப்ராசஸையோ ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல நிறைய என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிரேஸ் மார்க் அப்படின்னு கொடுத்தா அது வந்து மெரிட் லிஸ்ட்ல வராது அப்படிங்கிறதுனால இத லாஸ்ட் இயரே சுப்ரீம் கோர்ட் வந்து மெரிட் அப்படிங்கிற வேர்டு வரும்போது நம்ம கண்டிப்பா கிரேஸ் மார்க் கொடுக்கவே கூடாது அப்படிங்கறத பதிவு பண்ணியிருந்தாங்க. சோ ரீநீட்டுக்கு பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் நீங்க என்ன இப்ப கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருக்கீங்களோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.